வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இருப்பவர் இலங்கையின் வடக்கு மாகாண முதலமைச்சர் ஜஸ்டிஸ் விக்னேஸ்வரன் அவர்கள். தன்னுடைய கடுமையான பணிச்சுமையில் கடுமையான நேரச்சுமைக்கு இடையிலே நம்மோடு இன்று இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். முதல்ல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நீண்ட நெடுங்காலமாக இலங்கை பிரச்சனையில் கடுமையான குரல் கொடுத்துட்டு வர்றாங்க. இதுவரை தமிழக அரசியல் கட்சிகளுடைய போக்கும் இனிமேல் இருக்க வேண்டியதும் ஒரே மாதிரியானதானா, இல்லாட்டி வேறுபட்ட பார்வை தமிழக அரசியல் கட்சிகளுக்கு வேண்டுமா? தமிழக கட்சிகள் தங்கள் உணர்வினை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உணர்ச்சி ரீதியாக பார்க்கும்போது அவர்கள் யாவருமே இலங்கை வாழ் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அந்த அவலங்களை தங்கள் மனதிலே வைத்து அவர்கள் கூற வேண்டியதை கூறிக்கொண்டு வருகின்றார்கள். அதிலே எமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதனை பார்க்கும் பார்வையை நாங்கள் கொஞ்சம் கவனத்துக்கு எடுக்க வேண்டும். எங்களுடைய உணர்ச்சிகளை அல்லது உங்களுடைய உணர்ச்சிகளை எங்கள் நாட்டு அரசாங்கம் எந்த விதத்திலே பார்க்கின்றது என்பது சம்பந்தமாக நாங்கள் சற்று கவனம் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஸோ தமிழக அரசியல் கட்சியோட குரல் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறது அப்படியும் சொல்ல முடியாது. அதாவது தமிழக கட்சிகளினுடைய உணர்வு பூர்வமான சில நடவடிக்கைகள் தான் உங்களுடைய மத்திய அரசாங்கத்தை பலவிதமான நடவடிக்கைகளை எடுக்க வைக்கின்றது. அதையும் நாங்கள் கருத்தில் கொள்ளுகின்றோம். ஆனால் சில நேரங்களில் சில நடவடிக்கைகளில் சில எண்ணங்கள் கருத்துக்கள் வெளிவரும் போது அதனை ஒரு மையமாக வைத்து எங்களுடைய அரசாங்கம் எங்களை புலிப்பட்டம் கட்டிவிடுகின்றார்கள். இப்பொழுது உதாரணத்துக்கு நீங்கள் தமிழீழம் தான் தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு தீர்வு, வடகிழக்கு மாகாண மக்களுக்கு ஒரே ஒரு தீர்வு என்று நீங்கள் கூறும்போது எம்முடைய அரசாங்கம் என்ன சொல்லுகின்றது என்றால், பார்த்தீர்களா இவர்கள் எல்லோரும் அதே மாதிரியான ஒரு கருத்திலே தான் இருக்கின்றார்கள், இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், இதற்காக நாங்கள் எங்களுடைய இராணுவத்தை தொடர்ந்து அங்கு வைத்திருக்க வேண்டும் என்று 1.5 லட்சம் இராணுவத்தினரை அங்கு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இதனை நான் உங்களுக்கு அதை பற்றி கூற முடியுமே ஒழிய எவ்வாறான ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று என்னால் கூற முடியாது. எங்களுக்கு இருக்கும் சில பிரச்சனைகளை உங்களுக்கு எடுத்து காட்டு. தனி ஈழம் இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதால் தமிழ் தேசிய கூட்டமைப்போ மற்ற கட்சிகளோ அதை ஒதுக்கி வைத்து இப்போது நடைமுறை சாத்தியமான விஷயங்கள் எதுவும் அதை பற்றி பேசுகின்றன. அதே போல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் தனி தமிழ் ஈழம் என்ற பிரச்சனையை இப்போதைக்கு கைவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? அதற்கு நான் எப்படி பதில் கூறுவது? ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே எங்களை தேர்தலிலே நாங்கள் நிற்கும் போது தமிழீழம் என்ற அந்த ஒரு கொள்கையை கைவிட்டு முழுமையான இலங்கை நாட்டினுள்ளே ஒரு தனி ரீதியாக சுயநிர்ணய உரிமையோடு எங்களுக்கு சகல விதமான அதிகார பகிர்வோடு எங்களுக்கு ஒரு தீர்வு அமைய வேண்டும் என்ற விதத்தில் தான் நாங்கள் மக்களிடமே வாக்கு கேட்டோம். அந்த அடிப்படையிலே எங்களுக்கு இந்த மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அதனை தமிழ்நாட்டு மக்கள் மனதுக்கு எடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் என்னால் கூற முடியுமே ஒழிய நீங்கள் கேட்ட கேள்விக்கு உங்களுடைய பதிலை என்னால் தர முடியாது. இல்லை, ஏற்கனவே 2009க்கு பிறகான நிலைமைகள் அகில இந்திய அளவிலும் சரி இலங்கையிலும் சரி நிறைய மாறுபட்டு இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ள முடியும். 2009க்கு பிறகு இல்லாமல் தற்போது இந்தியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த போக்கில் ஏதேனும் ஒரு மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு அழுத்தம் நீங்கள் கூடுதலான அழுத்தம் புதிய அரசு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதுவரையில் திரு மோடி அவர்களினுடைய செயற்பாடு எங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றது. ஏனென்றால் முதல் தடவையிலேயே எங்களுடைய ஜனாதிபதியை கண்டபோது 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள் என்று அவர் கூறிவிட்டார். ஆகவே அந்த ரீதியில் பார்க்கும்போது அவர் ஒரு துணிந்து சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய ஒருவர் என்பது எங்களுக்கு புலனாகின்றது. அது 13வது திருத்தச் சட்டம்தான் எங்களுக்கு உண்மையான தீர்வு என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் 13வது திருத்தச் சட்டம் உண்மையிலேயே ஒரு தீர்வு அல்ல என்பதற்கு இந்த சென்ற ஒரு வருட காலம் எங்களுடைய அனுபவம் அதற்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய தீர்வுகளிலேயே ஓரளவு ஆறுதல் தரக்கூடிய தீர்வு என்று எங்களுக்கு அதையும் விட்டுவிட்டோம் என்றால் எங்களுக்கு அங்கு இருக்குவதற்கே இல்லாத ஒரு இருக்க
முடியாத ஒரு நிலையை கூட அரசாங்கம் தங்களுடைய இராணுவத்தினூடாக ஏற்படுத்த முடியும் என்ற காரணத்தினால் இதனுடைய அந்த சொல்ப அதிகாரங்கள் கூட எங்களுக்கு ஒரு நன்மையைத்தான் தந்து கொண்டிருக்கு. நீங்கள் நிர்வாக ரீதியாகவும் பழுத்த அனுபவம் பெற்றோர் என்பதால் மோடியுடைய அரசு புதிதாக ஏற்பட்டிருக்கே தவிர ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அத்தனை பேரும் அவ்வாறு தான் இருக்கிறார்கள். அதிகாரிகளுடைய பரிந்துரைகளோ அவர்களுடைய புரிந்துணர்வோ இல்லாமல் மோடியால் தன்னிச்சையாக புதிய கோணத்தில் செயல்பட முடியும் என்று நினைக்கிறீர்களா? அதிகாரிகள் என்று கூறும்போது இந்திய அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு கருத்துக்கள் யாவும் அதிலே ஒரு தொடர்ச்சி இருக்கின்றது. எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அதிகாரிகள்தான் அந்த தொடர்ச்சியான ஒரு எண்ணங்களை கருக்களை முழுமையாக சிந்தித்து செயற்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். இதில் அரசியல்வாதிகள் அதிலே செய்யக்கூடியது என்னவென்றால் சில விடயங்களுக்கு கூடிய ஒரு வலுவை கொடுத்து கூடிய ஒரு மதிப்பை கொடுத்து அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுப்பது. அந்த விதத்திலே மோடி அவர்கள் நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் மனதில் எடுக்க வேண்டும். ஆனால் அலுவலர்களுடைய போக்கு அதே விதத்தில் தான் நடந்து கொண்டிருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலோ அல்லது எந்த நாட்டை பொறுத்தவரையிலோ அந்தந்த நாட்டினுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அவர்களுக்குரிய அந்த நாட்டு நலன் தான் முக்கியமானதாக பாடும். அந்த நாட்டு நலனை முன்வைத்துத்தான் அவர்களுடைய சிந்தனைகள் நடைமுறைகள் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அவற்றை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும், எவ்வளவு கெதியாக செய்ய வேண்டும் அல்லது குறைவாக ஒரு தாமதப்படுத்தி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய அந்த அரசியல்வாதிகளுடைய எண்ணங்களாக இருக்கலாம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுடைய உணர்வுகளை அங்கு அவர்களுடைய நாடுகளில் உணர்வும் இலங்கை தமிழர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய போக்கில் ஆனால் தமிழர்களுக்கு மத்தியில் பல்வேறு குழுக்களாக இயங்கிக் கொண்டிருப்பதால் அந்த நாட்டுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தையோ அல்லது புலம்பெயர்ந்த தமிழர்களோ ஒன்றுபட்டு செயல்படுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே எங்களுடைய புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடையே 3 விதமானவர்கள் இருக்கின்றார்கள். புலி அமைப்பு இருந்த காலத்திலே எப்படியான ஒரு சிந்தனை இருந்ததோ அந்த சிந்தனையின் அடிப்படையிலே தொடர்ந்து அவர்கள் அவர்கள் கண்ட அந்த கனவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை இலங்கையிலே அமைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் ஒரு புறம். இவையெல்லாம் பிழை. அரசாங்கத்துடன் சேர்ந்து எதனை எடுக்க முடியுமோ அவற்றை எல்லாம் பிடுங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உரித்துகள் இதுகள் எல்லாம் பேசிக்கொண்டிருந்து வேலை இல்லை. அரசாங்கத்தோடு சேர்ந்து எதையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் எல்லோரும் பிழை செய்கின்றார்கள் என்ற அந்த ஒரு சிந்தனையை டக்ளஸ் தேவானந்த போன்றவர்கள் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் 3வது குழு இலங்கையை பிரிக்காமல் அந்த இலங்கையினுடைய அந்த அதிகார வரம்பினுள்ளே எமக்கென ஒரு சுயநிர்ணய உரிமையுடன் ஒரு ஆகக்கூடிய அதிகார பகிர்வுடன் எமக்கண்டு எங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே இந்த 3 விதமான சிந்தனைகள் இருப்பதால் தான் எங்களுடைய தமிழ் மக்களிடையே புலம்பெயர்ந்த மக்கள் எங்களுடைய மக்கள் அவர்கள் எல்லார் மத்தியிலும் இந்த எண்ணங்கள் 3ம் சிந்தனைகள் 3ம் இருப்பதால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. ஆனால் போக போக சில விடயங்களை நாங்கள் புரிந்து கொண்டோமானால் இதிலே எது முக்கியமானது, எதனை நாங்கள் பங்கு பெற்ற எதனை பின்பற்ற வேண்டும் என்பது தானாக புரியும். உடனடியாக வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு எதற்கு இருக்கின்றது என்பதை புரிய வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று நம்புகின்றேன். ஆகவே நாங்கள் இதனை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விடயங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது. இது ஒரு பிளவாக பார்க்காமல் 3 வேறுபட்ட பார்வையாக மட்டும்தான் அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். இதை ஒரு பிளவாக நாங்கள் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொருவருமே ஏதோ தங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களினுடைய நல்வாழ்வுக்காகத்தான் அந்த சிந்தனை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தாவை எடுத்தீர்களானால் அவர்களும் அதைத்தான் யோசிக்கின்றார். அதாவது தமிழ் மக்களுக்கு இவர்கள் எல்லாரும் முரண்டு பிடித்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடன் சேர்ந்தால் எங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த எண்ணம், அவருடைய எண்ணம், அந்த சிந்தனை அவ்வாறு நடைபெறும். இலக்கு ஒன்றுதான், பாதைகளில் வித்தியாசங்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் அந்த பாதைகளில் எது தகுந்த பாதை என்பதை நாங்கள் அறிந்து அதற்கேற்ற மாதிரி நடவடிக்கையில் எடுத்துக்கொண்டு போவோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் உலக நாடுகளை கன்வின்ஸ் செய்யணும், ஐக்கிய நாடுகள் சபையை கன்வின்ஸ் செய்யணும், இந்தியா போன்ற நாடுகளை கன்வின்ஸ் செய்யணும். இதெல்லாம் தாண்டி முதல்ல இவ்வளவு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறதுக்கு முன்னாடி
உள்ளூர்லேயே நம்மிடமே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களே முழுமையாக 100% நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எங்களுடைய தேர்தல் காலத்திலே 38 ஆசனங்களிலே 30 ஆசனங்களை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்றால் அந்த அளவுக்கு நாங்கள் மக்களை எங்களுடைய பக்கத்துக்கு இழுத்து வைத்திருக்கின்றோம் என்று அர்த்தம். ஆகவே வடமாகாணத்தை பொறுத்தவரையிலே எங்களுடைய சிந்தனை தான் அங்கு பரவலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது முஸ்லிம் சகோதரர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்திருக்கின்றேன். வடகிழக்கு மாகாண மக்களையும் முஸ்லீம் சகோதரர்களையும் மலையக சகோதரர்களையும் மட்டுமல்லாமல் சிங்கள மக்களிடையே இருக்கும் முற்போக்கு சிந்தனையாளர்கள் சக்திகளை சேர்த்து கூட்டி ஒரு கூட்டமைப்பு போன்று செய்ய வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதை நான் பல இடங்களிலே கூறிக்கொண்டு வந்திருக்கின்றேன். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏற்கனவே நம்ம வந்து எத்தை தின்றால் பித்தந்தனிங்கிற மாதிரி ஒரு கவலையில் அங்கே தமிழர்கள் இருக்கும்போது ஏற்கனவே ராஜபக்சேக்கு எதிராக பொன்சேகா நிறுத்தப்பட்டால் கூட பரவாயில்லை என்ற அளவு இருந்தது. இப்போது வரக்கூடிய அதிபர் தேர்தலில் ராஜபக்சேக்கு எதிராக சந்திரிகாவோ அல்லது ரணில் விக்ரமசிங்கவோ ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழர்களுக்கும் ஒரு ஆறுதலான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ராஜபக்சவுக்கு எதிராக ஒரு பொது கேண்டிடேட்டை போட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அது யாரை நிறுத்தப் போகின்றார்கள் என்பது சம்பந்தமாக இன்னும் முடிவெடுக்கவில்லை. எல்லோரும் சேர்ந்து ஒரு பொது அபேட்சகரை அங்கு நிலைநிறுத்தினால்தான் ராஜபக்சவை வெற்றி கொள்ள முடியும், இல்லை என்றால் அவரை வெற்றி கொள்ள முடியாது. காரணம், சிங்கள மக்களுக்கு அவர் மீது அவ்வளவு அளப்பரிய ஒரு மதிப்பு இருக்கின்றது. புலிகளை வீழ்த்தி நாட்டை தமக்கு புலிகளிடம் இருந்து மீட்டு தந்த காரணத்தினால். ஆகவே சிங்கள மக்களினுடைய பெரும்பான்மையோர் அவருக்குத்தான் வாக்களிப்பார்கள். ஆகவே சிங்கள மக்களிடையே சிலரையும் தமிழ் முஸ்லீம் மலையக மக்களையும் சேர்த்து நாங்கள் தேர்தலிலே ஒருமித்து ஒரு அபேட்சகரை நாங்கள் அவர்களுக்கு நிறுத்தினால்தான் நம்மால் அவரை வெற்றி கொள்ள முடியும். ஏற்கனவே இப்போ வந்து நீங்கள் சொல்லுவதுபடி பார்த்தால் வந்து ரணில் விக்ரமசிங்கோ சந்திரிகாவோ இல்லாட்டி யாரேனும் ஒரு மூன்றாவது நபரோ வந்து ராஜபக்சேக்கு எதிரான ஒரு பொது வேட்பாளராக இருந்தால் கூட அவரை வெற்றி கொள்வது அவ்வளவு சுலபம் இல்லை. அப்படித்தான் கூற வேண்டும் இப்பொழுது இருக்கும் நிலையிலே. இந்த இலங்கை மக்கள் மத்தியில் இந்த மாதிரி இப்போ வந்து கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக 2009க்கு பிறகு இங்கே குண்டுவெடிப்போ அசம்பாவிதமோ பயங்கரவாதமோ இல்லை என்றது மிகப்பெரிய ஒரு ஆறுதலை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா சிங்கள மக்கள் மத்தியிலே? சிங்கள மக்கள் மத்தியில் மட்டுமல்ல, தமிழ் மக்கள் எல்லோருடைய உள்ளங்களிலும் அதாவது இப்பேற்பட்ட சில விடயங்கள் நாட்டாது என்ற அந்த எண்ணம் நன்மை வாய்க்கும் ஒரு விடயம்தான். ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே 1.5 லட்சம் இராணுவத்தினரை அங்கு குவித்து வைத்திருக்கின்றார்கள். ஆகவே எங்களுடைய பிரச்சனை வந்து இராணுவத்தினரை ஏன் தொடர்ந்து அங்கு குவித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதுதான். ஆகவே இராணுவத்தினர் அங்கு இருப்பதால் நாங்கள் படும் அவஸ்தைகள் பல சொல்லிக்கொண்டே போகலாம். இதை பற்றி அங்கங்கு சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்றேன் இங்கு வந்ததன் பிற்பாடு கூட. ஆகவே அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை. போர் நிறுத்தம் வந்து மக்கள் எல்லோரையுமே ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றது. அதாவது வன்முறையை எதிர்ப்பவன் நான், எந்த விதமான ஒரு வன்முறையிலும் மக்கள் ஈடுபடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எங்களுடைய உரித்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் காந்திய முறைப்படி நாங்கள் எங்களை வருத்தினால் கூட மற்றவர்களை வருத்தக்கூடாது என்ற எண்ணம். ஆகவே அந்த விதத்திலே போர் நிறுத்தம் ஒரு நன்மையைத்தான் தந்திருக்கின்றது மக்கள் எல்லோருக்கும். ஆனால் அது தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நான் கருத்து சொல்ல வேண்டி இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இந்திய விஜயத்தின் போது தமிழக முதலமைச்சரையோ அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரை சந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அகில இந்திய அளவில் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு முயற்சி செய்தீர்கள்? இது ஒரு தனிப்பட்ட விஜயம். ஒரு இங்கே உள்ள அமைப்பு அவருடைய இல்லை கண்ணபிரானுடைய நினைவு பேருரை நிகழ்த்துவதற்காகத்தான் நான் வந்தேன். ஆகவே மற்ற அரசியல் ரீதியாக எவரையுமே நான் காண வரவில்லை. இது ஒரு தனிப்பட்ட விதத்திலே நான் வந்து செல்கின்றேன். ஆனால் ஏதோ ஒரு காத்திரா பிரகாரமாக உங்கள் எல்லோரையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார்கள். நேற்று வரையிலே அவ்வாறு நடக்கவில்லை. இன்றைய தினத்தில் அதை பற்றி கூறி எல்லோருடனும்
கேள்விகளுக்கு பதில் கூற வேண்டும் தமிழ் சொன்னார். மக்கள்கிட்ட வந்து நிச்சயமாக ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கு என்பதை யாரும் மறுத்த முடியாது. அப்போ உங்களை மாதிரி நபர்கள் வந்து அது வெளிப்படையாக பேசும்போது அந்த பிரச்சனையுடைய அந்த உண்மையான வீரியம் இங்கே உள்ள மக்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது அது உண்மைதான். அதாவது எங்களுக்கு அங்கு நடக்கும் பல விடயங்கள் வெளியிலே உங்களுக்கு முழுமையாக தெரிகின்றதோ என்பதில் சந்தேகம் இருக்கின்றது. எங்களுடைய மக்களுக்கு கூட, அதாவது கொழும்பிலே இருக்கும் மக்களுக்கு கூட வடமாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் எப்பேற்பட்ட விடயங்கள் நடைபெறுகின்றன என்பது சம்பந்தமாக பல விதங்களிலே அந்த செய்திகளை கட்டுப்படுத்தும் ஒரு நிலை இருக்கின்றது அங்கு. ஆகவே இப்பொழுது சற்று நேரத்துக்கு முன் பல விடயங்கள் நாங்கள் பேசிக்கொண்டோம். அப்பொழுதெல்லாம் அங்கு நடக்கும் உண்மையான நடவடிக்கைகள் சம்பந்தமாக மிகவும் மனவர்த்தம் தரக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக பேசப்பட்டன. ஆனால் இவையெல்லாம் எல்லோருக்கும் தெரிவதில்லை. அந்த விதத்திலே எங்களுக்கு ஒரு மனவர்த்தம் இருக்கின்றது. வடமாகாணத்திலும் வடகிழக்கு மாகாணங்களிலே நடைபெறும் சகல விடயங்களையும் இந்திய மக்கள், அது தெற்காக இருந்தா என்ன வடக்காக இருந்தா என்ன, இந்திய மக்கள் போதுமானவரை தெரிந்து வைத்திருக்கின்றார்களா என்பது சம்பந்தமாக. உதாரணத்துக்கு ஒரு இராணுவ சூழலிலே நாங்கள் இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை எவ்வாறு பரிமாற வேண்டும், எவ்வாறு தெரிவிக்க வேண்டும், ஏன் சில விதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்காமல் இருக்கின்றோம் என்பது சம்பந்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றையெல்லாம் நான் வெளிப்படையாக கூற முடியாது. ஆகவே அந்த நிலையிலே எங்களுடைய வடமாகாண கிழக்கு மாகாண நடவடிக்கைகளை போதுமான அளவு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நான் புரிந்து கொள்வதற்கான வழி என்ன? ஊடகங்கள் மூலமாக அங்கே வாய்ப்பு இருக்கிறதா? அல்லது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் சொல்லக்கூடிய விஷயம் தான் நீங்கள் சொன்னது போல அங்கே இருக்கக்கூடிய தமிழ் தலைவர்கள் பெரிதாக பேச முடியாத நிர்பந்தம் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய தலைவர் சொல்வது எவ்வளவு உண்மை என்று யாருக்கும் தெரியவில்லை. இதை சரியான நிலைப்பாடு என்ன என்பதை தெரிந்து கொள்வது வழி என்ன? ஒரு வழி, அதாவது வடமாகாணம் வந்ததன் பிற்பாடு இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சஞ்சிகையை வெளிக்கொண்டு வாருங்கள் என்று என்னிடம் கேட்டிருந்தார்கள். தற்பொழுது இருக்கும் பலவிதமான பிரச்சனைகளின் நிமித்தம் அதை நான் இதுவரையில் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் எங்களுடைய அங்கு அன்றாடம் நடக்கும் விடயங்களை வெளிக்கொண்டு வரும் விதமாக சில பப்ளிகேஷன்ஸை நான் கொண்டு வர பதிப்புகளை வெளிப்படுத்த முடியும் என்ற எண்ணம் இருக்கின்றது. அதுக்கேற்ற நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்தியா போன்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்களும் மீண்டும் தாயகம் திரும்ப வேண்டும். அப்போதுதான் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆறுதலாகவும் பலம் சேர்ப்பதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம். நாங்கள் எந்த நாளுமே கூறுகின்றோம், இங்கு இருக்கும் தமிழ் மக்கள் திரும்பவும் தங்களுடைய தாய்நாட்டுக்கு, தங்களுடைய பிறந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றோம். ஆனால் அவர்கள் இங்கிருக்கும் சில நன்மைகளை கருத்தில் கொண்டு அங்கு வந்தால் எங்களுக்கு என்ன நடக்குமோ என்ற ஒரு பயத்தில் இருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக நாங்கள் இந்திய ஸ்தானிகரோடு பேசியிருக்கின்றோம். அவர்களை அங்கு அவர்களுக்கு இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை, வன்னியிலே காணிகளை வைத்திருந்தவர்கள் பல வருட காலமாக அதை விட்டு இருப்பதால் அரசாங்கம் அதை திரும்பவும் கையேற்று வேறு நபர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். சில நேரங்களில் சிங்களவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதை இவர்களால் திருப்பி எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்படக்கூடும். எனவே அவர்களுக்கு வேறு காணிகளை அரசாங்கம் அடையாளம் கண்டு இந்திய தூதரத்தோடு சேர்ந்து அந்த இடங்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு வீடுகளை நிர்மாணித்து வாழ்வாதாரங்களை பெறக்கூடிய விதத்திலே வாழ்க்கையை நாங்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் தான் அவர்கள் அங்கு வரலாம். அதற்கேற்ற நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்து பார்த்து கொண்டு இந்திய அரசாங்கத்துடன் பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது தொடர்ந்து இவர்களை எல்லாம் இந்திய அரசாங்கம் வைத்திருப்பதிலும் பார்க்க அவர்களுக்கு ஏற்றவாறு அந்த ஒரு காணியிலே வீடுகளை கட்டி அவர்களுக்கு பலவித நன்மைகளையும் செய்து கொடுத்தால் தூர நோக்கில் அது இந்தியாவுக்கு நன்மை பயக்குமே ஒழிய தொடர்ந்து இவ்வளவு செலவுகளை செய்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இந்தியாவுக்கு ஏற்படாது என்ற அந்த கருத்தை நாங்கள் அவர்களுக்கு கூறி இருக்கின்றோம். அதை ஏற்றும் கொண்டிருக்கின்றார்கள். எனவே கட்டாயம் அவர்கள் எங்களுடன் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய. தமிழகத்துக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகமான பிரச்சனை மீனவர்கள் பிரச்சனை. அதை நம்ம இலங்கை அரசோட பேசி பேச்சுவார்த்தை தீர்வு கொண்டதோட அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சகோதரோட பேசும்போது இன்னும் ஒரு சுலபமான தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ வடக்கு மாகாண முதலமைச்சராக இருந்து கொண்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களுடைய மீனவர்கள் பிரச்சனைக்கு என்ன மாதிரியான சுலபமான தீர்வு நீங்கள் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது கடல் மீன்பிடி, கடலோடு சம்பந்தமான மீன்பிடி சம்பந்தமாக எங்களுடைய மாகாண சபைக்கு உரித்துக்கள் இல்லை. உள்ளூர் மீன்பிடி சம்பந்தமாகத்தான் இருக்கின்றது.
எனவே அது மத்திய அரசாங்கத்தோடு தொடர்புடைய ஒரு விடயம். அதை விட்டு ஒரு தனிப்பட்ட முறையிலே இதை பார்ப்பதாக இருந்தால், நான் இப்பொழுது சற்று முன்னரும் இதை பற்றி குறிப்பிட்டு கொண்டு வந்திருந்தேன். என்னவென்றால், இந்த ட்ராலர்ஸ் இழுவை படகுகள் வந்ததன் பிற்பாடு தான் இந்த பிரச்சனையே ஏற்பட்டிருக்கின்றது. அவை அந்த கடலில் இருக்கும் அத்தனை வளங்களையும் நிர்மூலமாக்குகின்றது. இந்தியாவினுடைய பக்கத்தில் இருக்கும் கடல் வளங்கள் முற்றிலும் இல்லாமல் பண்ணப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று இப்பொழுது எங்களுக்கு நடைபெற்று கொண்டு வருகின்றது. ஆகவே இதற்கு ஒரு வழி, இழுவை படகுகள் வங்காள விரிகுடாவுக்கோ அல்லது அரேபியன் கடலுக்கோ சென்று டீப் சி ஃபிஷிங், ஆழ்கடலில் தங்களுடைய மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்தால் பிரச்சனைகள் குறையும். அப்பொழுது பாரம்பரிய இந்த முறைகளின் அடிப்படையிலே அவர்கள் மீன் பிடிக்கலாம், ரெண்டு பக்கத்தாரும். இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு இரண்டு பக்கத்து அரசாங்கங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் வந்தால் அதை செய்து முடிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. நமக்கு இடையில ஒரு ஆழமான உறவு இருக்கும்போது, அது மத்திய அரசுடைய, இலங்கை மத்திய அரசு மற்றும் இந்திய மத்திய அரசுடைய பணியாக இருந்தாலும் கூட இடையில ஒரு சமரசம் செய்து நம்ம நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகம். அவர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள ராணுவ அரசை விட நீங்கள் புரிந்து கொள்ள வாய்ப்பு அதிகம். ஸோ நீங்கள் ஒரு மீடியேட்டராக, ஒரு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? நான் அதை பற்றி பேச தொடங்கி, அதாவது எனக்கு உரித்தான ஒரு விடயம் அல்ல என்ற எண்ணத்தை என்பதை நான் தெரியாமல், அதை பற்றி அறிந்து கொள்ளாமல், இதை பற்றி சில நடவடிக்கைகள் பதவிக்கு வந்த உடனேயே நான் எடுத்த போதே எனக்கு தெரியப்படுத்தப்பட்டது அரசாங்கத்தால், இது உங்களுக்கு உரிய விடயம் அல்ல என்பது. ஆகவே நாங்கள் எந்த ஒரு நடவடிக்கையை எடுத்தாலும் அரசாங்கம் அதற்கு முட்டுக்கட்டையாகத்தான் இருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக எங்களால் அதை எந்த அளவுக்கு ஒரு சமரசத்தை ஏற்படுத்த முடியும் என்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஆனால் அதே நேரத்திலே பிரச்சனைகளை நாங்கள் தற்போது அடையாளம் கண்டு கொண்டு வருகின்றோம். அந்த மத்திய மீன்பிடி அமைச்சர் இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பதாக இருக்கின்றது. இப்பொழுது இருப்பவர் ஒத்துழைக்கும் விதத்தில் தான் நடந்து கொள்கின்றார். எனவே அது சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அது எந்த அளவுக்கு நன்மை பயக்கும் என்பதை என்னால் கூற முடியாது. 2009க்கு பிறகு தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்க நினைக்கிறீங்களா? இந்திய அரசுக்கு அழுத்தங்கள் கொடுப்பதால் தான் பலவிதமான நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் கொடுப்பது அவசியம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தங்கள் இல்லை என்று சொன்னால் இந்திய அரசாங்கம் ஒருவேளை எங்களுடைய விடயங்களிலே சற்று மெத்தன போக்கை காட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடும். எனவே அது தொடர்ந்து நடக்க வேண்டிய அவசியத்தை நான் வலியுறுத்தும் அதே வேளையிலே எங்களுடைய மனோநிலையும் எங்களுடைய சூழலையும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதையும் கூற விரும்புகின்றேன். சைனாவுடைய இருப்பு இந்தியாவுக்கும் சேர்த்து ஒரு கெடுதலான விஷயம், ஒரு அச்சுறுத்தலான விஷயம் தான் நினைக்கிறீங்களா இலங்கையில்? அதை உங்களுடைய அரசாங்கம் தான் சொல்ல வேணும், இந்தியா தான் சொல்ல வேணும். சைனா அங்கே இருப்பதால் எந்த அளவுக்கு அது இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது சம்பந்தமாக நீங்கள் தான் அதை பற்றி சொல்ல வேணும், அதாவது உங்களுடைய அரசாங்கம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், அண்மையிலே உங்களுடைய டோவால், அவருடைய பேர் டோவால் நினைக்கிறேன், உங்களுடைய ஃபாரின் செக்ரட்டரி, எங்களுடைய அதாவது பாதுகாப்பு செயலாளரை கூப்பிட்டு சீனாவினுடைய இங்கே பிரசன்னம் எங்களுக்கு சற்று மனத்தாங்களை ஏற்படுத்துகின்றது என்ற அந்த ஒரு செய்தியை அவர் கொடுத்திருப்பதை பற்றி நேற்று முந்தினால் நான் வாசித்தேன். எனவே உங்களுடைய கேள்விக்கு பதிலை அவர்களே கூறிவிட்டார்கள். எனவே இதில் நான் கூறுவதற்கு எதுவும் இல்லை. ஓகே, இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி.